அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு மக நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அற்புதமான சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இடவிடாம கேளுங்க. வாழ்க்கையில ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரகசியத்தை என்னைக்குமே லாஸ்ட்ல சொல்லுவாங்க, நான் ரகசியத்தை முன்னாடியே சொல்றேன். மக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தன்னைக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. மக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க சிம்ம ராசியில பிறந்திருப்பீங்க. மகம் ஜெகமாலும் நாங்க எதை வச்சு ஆண்டாங்க? அன்னைக்கு காசு பணம் பொருளாதாரம் இல்லாம யாரும் ஆள முடியாது. மக நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாலே கம்பீரமான நட, மடிப்பு கலையாத துணி, ராஜாவுடைய நட, அப்படி ஒரு 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 கௌரவம், நம்பிக்கை, நாணயம், உண்மை, பொது பிரச்சனை போய் நின்று என்ன ஏதுன்னு கேட்கறது, இது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்தாலும் சிம்மங்கிற அந்த அதிகாரம் அவங்ககிட்ட என்னைக்கு கடைசி வரைக்கும் கூடவே தான் இருக்கும். அவ்வளவு சுலமா அவங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கே வழியிலினாலும் கௌரவத்தை விட்டு தராத ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம். நான் படாத கஷ்டப்பட்டுங்கன்னு எல்லா நட்சத்திரக்காரும் புலம்புவாங்க. இந்த மக நட்சத்திரக்காரர் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. கஷ்டம்தான், கௌரவம். ஏன்னா என்ன ராசி அது? சிம்ம ராசி, கௌரவ ராசி அல்லவா. கோபம் வராது, வந்தா தாங்காது. எடுத்த கமுத்தன்னு எல்லாத்தையும் உடச்சு சுக்குநூறு ஆக்கிடும். அப்பேற்பட்ட பவர் இருக்கு. அந்த மக நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு பாருங்க, அந்த சிங்கத்துடைய குணம் இருக்குல்லவா. ஒரு சிங்கம் அது என்னன்னா, மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்காது, போராடித்தான் கிடைக்கும். ஏன்? ஒரு சிங்க துரத்திட்டு போய் ஒரு மானை அடிச்சு அதை ரத்தத்தை உறிஞ்சி அதுக்கப்புறம் அது சாப்பிடுது. யாராவது அதுக்கு டிஃபன் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாங்களா என்ன? அப்போ போராட்டம் இருக்குமா இருக்காது அவங்க லைஃப்ல? ஒரு தன்னோட வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கும் கூட இறைவனுடைய படைப்பு பாருங்க. அது மான் எங்கேயோ மேய வந்தது. அந்த மானும் ஒரு உயிர் தான். இருந்தாலும் எனக்கு பசிக்குதேன்னு சொல்லி போட்டு அதை போய் துரத்தி அதை குறவலையோட கடிச்சு சதை எடுத்து சாப்பிட்டு அன்றைய தீவனத்தை அன்னைக்கு சரிப்படுத்துது. அப்போ அதோட அதோட இடத்துல அதுக்கு ஒரு ஜீவனம். அப்போ அதோட உயிரை பத்தி அது நினைக்கவே இல்லை பார்த்தீங்களா? அப்போ ஏதோ ஒரு கர்மா அந்த மக நட்சத்திரக்காருக்கு இருக்கிறனால அவங்கள ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. மக நட்சத்திரம்ங்க, எனக்கு வாழ்க்கையே சிறப்பாக இல்லை, வெளியே சொல்ல முடியலைங்க, நான் என்ன பண்ணட்டும், யாருக்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, பிறப்பப்படி விதின்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கஷ்டம், அந்த துன்பம், அந்த துயரத்தை இதெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா, ஆமாங்க, இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை, ஏன்னா ஏன் கௌரவம் கெட்டக்கூடாது அப்படின்னு. பிறப்பப்படி என்ன பண்ண முடியும்? போராடி அடிச்சு சாப்பிட்டு எத்தனை காலம் வாழ முடியும்? உள்ளத்துல அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு வெளியில சொல்லாம வேஷம் போடக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்ப கௌரவமான வாழ்க்கை அல்லவா. என்ன பண்றது? பிறப்பு விதி. தாயை குற்றம் சொல்றதா, தந்தையை குற்றம் சொல்றதா, இல்ல நான் இந்த பூமிக்கு நான் பிறந்தது குற்றம் சொல்றதா, இது எல்லாமே கேள்வி இருக்குதுல்லவா. அதனால மக நட்சத்திரம் பாவப்பட்ட நட்சத்திரம். வெளியில தான் கௌரவமா இருக்கும், உள்ளுக்குள்ள அத்தனையும் தாங்கிட்டு கௌரவங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் அவங்க உள்ளத்துல அழுதுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழ்றது. இது எல்லாமே வெளியே சொல்லாத ராசி. அந்த மகம் ஜெகமாலும்னு சொன்னாங்களே, அப்ப ஜெகத்தை ஆளக்கூடியவர் ராஜா. ராஜாவுக்கு ஒரு கேவலமா அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. அதுக்காக அப்போ என்னதான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜா வேஷம் போட்டு பல்லாக்களை என்னைக்காவது ஒரு ஏறும் நாள் வரும்னு கேட்டாங்க கூட, அந்த நாள் கடைசி வரைக்குமே வராது. அப்ப இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்லவா. அப்பேற்பட்ட மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும் உதவி செய்யும். எதுக்காக? பண தரித்திரம் தீர்வதற்காக. மக நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்துக்கிறவங்களுக்கு பூர நட்சத்திரக்கார பக்கத்துல தொழில வச்சுட்டாலோ, இல்ல நீங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தாலோ, ஒரு பார்ட்னரா வச்சிருந்தாலோ, நட்பா வச்சிருந்தாலோ, இல்ல ஒரு பழக்க வழக்கமா ஒரு நட்பு ரீதியா வச்சிருந்தாலோ, அவங்களுக்கு பணம் பூர நட்சத்திரக்காரர் தான் மக நட்சத்திரக்காருக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர் மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கு. ஒரு பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சிருக்காங்க. மக நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த பூர நட்சத்திரக்கார நீங்க பக்கத்துல தொழில் ரீதியா கொண்டு பாருங்க, பணம் எப்படி வருதுன்னு. டெய்லி அவங்ககிட்ட காலையில பேசுங்க, அவங்களுக்கு ஒரு டீ சாப்பிட கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க,
அவங்கள நட்பா பேசி பாருங்க, அவங்கள சண்டை போடாம அவங்கள சந்தோஷிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அருமையான வாழ்க்கை. அப்பதான் மக நட்சத்திர ஜெகமாலுங்கிறது பொன், பொருள், ஆடை, ஆபரணம், அரசாங்கம் அனைத்தும் இந்த பூர நட்சத்திரக்கார கெட்டிய பிடிச்சா மக நட்சத்திரக்காருடைய லெவலே வேற. அதனாலதான் பூரமே கற்பூரம். அதனால மக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க கற்பூரம் என்னைக்கும் பொருத்தி விநாயகருக்கு சாமி கும்பிட வரைக்கும் அதுக்கு பேரே கற்பூரம். பூரமே கிடைக்கலைனாலும் கற்பூரம் 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 கண்டிப்பா கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இனிமேல் உங்களுக்கு பணம் தரித்திரமே வராது. பூர நட்சத்திரக்கார கெட்டியா பிடிங்க. ஏன்னா ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம். அதனால ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரமா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பார்வதி தாயாருக்கு குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில அன்னையிலேருந்து உங்களோட கர்மா நீங்கி வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம்.